ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன். இது உங்கள் ராம்சன் அகாடமி. நண்பர்களே, நம்ம பாருங்க, தமிழ்ல வந்து ஏற்கனவே டாபிக் வந்து பார்த்துருந்தோம். இப்போ நம்ம பார்க்க போறது என்னன்னா, கவிஞர்களோட அவங்க பாடலுக்கு ஏற்ப போல அவங்களுக்கு வந்து சில பட்டங்கள் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பட்டங்களும் எந்த கவிஞருக்கு என்னென்ன பட்டங்கள் கொடுத்துருக்காங்க அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக்ங்க. ஸோ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டாக இருக்கட்டும், இல்லை டிஎன்பிசி குரூப் 4 இருக்கட்டும், தமிழ் சம்மந்தப்பட்ட அனைத்து இடங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப பயனுள்ளதாக வந்து இருக்கும். ஸோ வித் ஷார்ட்கட்டோட நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள வந்து போகலாம். ஓகேங்களா? சரி, ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் பாருங்க. ஆதிகவி என அழைக்கப்படுபவர் யார்? ஆதிகவி அப்படின்னு அழைக்கப்படுபவர் யாருன்னா வால்மீகி. ஸோ வால்மீகி அப்படின்றவர் தான் வந்து ஆதிகவி அப்படின்னு அழைக்கப்படுறாருங்க. ஓகேங்களா? ஸோ வால்மீகி. ஸோ ஆதி மனிதன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆதி மனிதன் அதுங்க பழைய காலத்து மனிதன். அப்போ நம்ம குரங்குல இருந்தா மனிதனா வந்ததால நம்மளுக்கு வந்து வால் இருந்தது. அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா வந்தாச்சு, வால் போயிடுச்சுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ஆதி அப்படின்னா அப்போ வால் அப்படின்றது தான் உங்களுக்கான குழுவேடு. அப்போ ஆதிகவி அப்படின்னா வால்மீகியை தான் குறிக்கக்கூடியதாக வந்து இருக்கு. அடுத்து கைஸ், இது வந்து எக்ஸாம் நோக்கத்துக்காக வித் ஷார்ட்கட்டுக்காக தான் வந்து சொல்லப்படுது. மற்றபடி இந்த கவிஞர்களையோ அவங்களையோ வந்து அவமானப்படுத்தணும், அவங்கள வந்து இது பண்ணணுன்ற நோக்கத்துக்காக இல்லை. உங்களுக்கு இது மூலமா ஒரு மார்க் கிடைச்சா சந்தோஷம் அப்படின்றத வச்சுதான் வந்து ஷார்ட்கட் சொல்லப்படுது. ஓகேங்களா? அதையும் நான் வந்து டிஸ்க்ளைமர் கொடுத்துட்றேன். மகாகவி என அழைக்கப்படுபவர் யார்? மகாகவி என அழைக்கப்படுபவர் யார்? சூப்பர். இதுக்காக ஷார்ட்கட்டே தேவையில்லை. இருந்தாலும் மகாகவி அப்படின்னு அழைக்கப்படுபவர் வந்து பாரதி. ஓகேங்களா? ஸோ பாரதி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மகாபாரதி அப்படின்னு ஞாபகம் வச்சுனாலே உங்களுக்கு வந்து மறக்காது. அதே குழுவேட் நல்லா இருக்கும். மகாபாரதி அப்படின்னா மகாகவி அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய மகானா பெரிய மிகப்பெரிய கவி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப மகாகவி அப்படின்னா பாரதியார், மகாபாரதி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து புரட்சி கவி என அழைக்கப்படுபவர் யார்? ஸோ இங்கதான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். ஏன்னா நம்ம பாரதி அப்படின்ற அந்த குழுவேட பாரதியார்ல சேர்த்துட்டோம். இப்போ இந்த குழுவேட அங்க சேர்க்க முடியாது. அதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, லாஸ்டா இருக்கிற வேர்டு பாருங்க, சன் அப்படின்ற வேர்டு வருது பாருங்க. அப்ப சன் அப்படின்னா எதுங்க? மகன் அப்படின்ற மீன் வரும் இல்லையா? நம்ம அந்த அப்படி வச்சு நம்ம என்ன பண்ணலாம், க்ளூ வேர்டு வச்சுக்கலாம். ஓகேங்களா? அப்போ புரட்சி சன், அதாவது புரட்சிக்கு புரட்சியின் மகன் அப்படின்னு ஒரு சொல்லுவாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ புரட்சி சன், அப்போ புரட்சி கவி அப்படின்னு அழைக்கப்படுவார்னா சன்னு முடியணும். அப்போ பாரதிதாசன். ஓகேங்களா? அப்போ பாரதியார்னா பாரதின்ற குழுவேடு நம்ம ஞாபகம் வச்சுக்க போறோம். பாரதிதாசனா சன் அப்படின்ற வேர்டு நம்ம ஞாபகம் வச்சுக்க போறோம். அப்போ புரட்சியின் சன் யாருங்க? பாரதிதாசன். அப்போ புரட்சி கவின்னு அழைக்கப்படுபவர் கூடியவர் வந்து பாரதிதாசன். அடுத்து காந்திய கவிஞர் என அழைக்கப்படுபவர் யார்? காந்திய கவிஞர் என அழைக்கப்படுபவர் யார்? சூப்பர். இது நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். சோ காந்தி என்ன பண்ணாருங்க? நாமக்கல்ல போய் வே ராமலிங்கத்தை சந்திச்சாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. காந்தி நாமக்கலுக்கு போய் வே ராமலிங்கத்தை சந்திச்சாரு. அப்போ காந்திய கவிஞர் அப்படின்னா நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கம் தான் வந்து காந்திய கவிஞர் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. அடுத்து ஓமை கவிஞர் என அழைக்கப்படுபவர் யார்? ஓமை கவிஞர் அப்படின்னு அழைக்கப்படுவர் யாருன்னா சுரதா. சுரதா தான் வந்து ஓமை கவிஞர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணப்படுறாருங்க? அழைக்கப்படுறாரு. ஸோ சுரதா ஓமையை பொறுத்தவரும் சொரசொரன்னு சுரக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சொரசொரன்னா என்னதுங்க? அதாவது அவரோட மூளையில இருந்து அந்த ஓமையான கருத்துக்கள் வந்து எப்படி நம்ம வந்து ஒரு நீர் சுரக்குது அப்படின்னு எப்படி சுரக்கும், நீர் சுரந்தா அப்படின்னு சுரக்கும், அதே போல ஓமை வந்து சுரக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ஓமை சுரக்குது அப்படின்னா சுரதா அப்படின்றத வந்து அதுக்கான ஷார்ட்கட். அடுத்து தத்துவ கவி என அழைக்கப்படுபவர் யார்? தத்துவ கவின்னு அழைக்கப்படுகிறாருங்க திருமூலர். திருமூலர் தான் வந்து தத்துவ கவி அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாருங்க. ஓகேங்களா? இப்ப தத்துவத்தை சொன்னா என்ன பண்றாங்க? திருன்னு முழிக்கிறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் கிட்ட ஒரு தத்துவத்தை நீ சொல்லிட்டு நான் என்ன பண்றேன்? திருன்னு முழிக்கிறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப திருன்னு முழிக்கிறாங்கன்னா தத்துவ கவிஞர் யாருங்க? திருமூலர் தான் வந்து தத்துவ கவிஞர் அழைக்கப்படுறாரு. அடுத்து ஆசு கவி என அழைக்கப்படுபவர் யார்? ஆசு கவி என அழைக்கப்படுபவர் யார்? சூப்பர். காலமேக புலவர். என்னதுங்க? காலமேக புலவர் தான் வந்து ஆசு கவி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணப்படுறாருங்க? அழைக்கப்படுறாருங்க. ஓகேங்களா? சோ அப்போ ஆசு காலமேகம், அப்போ ஆசு கவி காலமேகம். சோ ஆசையா என்ன பண்ணாங்க? மேகத்தை பார்த்தாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆசு அப்படின்றத ஆசை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆசையா மேகத்தை பார்த்தாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ஆசு மேகம் அப்படின்றத உங்களுக்கான குழுவேட். ஆசு கவி அப்படின்னா காலமேக புலவர். அடுத்து வசைப்பாடுவதில் வல்லவர் காலமேக புலவர். அது ஆல்ரெடி நம்ம படிச்சிருப்போம். அதனால வசைக்கவி அப்படின்னு சொல்லிட்டு காலமேக புலவர் தான் வந்து என்ன பண்ணப்படுறாரு? அழைக்கப்படுறாரு. ஓகேங்களா? சோ மேகத்தை எல்லாரும் வசைப்பாடுவாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்? சரியா மழை பெய்யலன்னா என்ன பண்ணுவாங்க? மேகத்தை இப்படி மழை பெய்யாம இப்படி இருக்குது அந்த வானம் அப்படி பண்ணுதுன்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க, மேகத்தை வசைப்பாடுவாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ வசைக்கவி அப்படின்னா காலமேக புலவர். அடுத்து மக்கள் கவி என அழைக்கப்படுபவர் யார்? மக்கள் கவி என அழைக்கப்படுபவர் யாருங்க? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம்.
பொது உடைமை கவி அப்படின்னு அழைக்கப்படக்கூடியவர் யாருன்னா அதுவும் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். இப்போ மக்கள் கவி அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா மக்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, ஸோ பட்டை வந்து அதிகமா விரும்புவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ மக்கள்னா பட்டு அதிகமா விரும்புவாங்க, அப்போ மக்கள் கவினா பட்டுன்னு வரணும், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். ஓகேங்களா? ஸோ இல்லைன்னா நோனிங்க ஷார்ட்கட் நிறைய போனோம். மக்கள் வந்து பட்டு வாங்குவாங்க எதுக்கு, கல்யாணத்துக்கு அப்படின்னு. ஓகேங்களா? ஸோ அந்த அளவுக்கு பார்த்தால நீங்க மக்கள் வந்து பட்டை விரும்புவாங்க, அவ்வளவுதான். மக்கள்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். அதே போல என்ன பண்ணுவாங்க, மக்கள் எப்பவுமே பொது உடைமையோட தான் வந்து என்ன பண்ணுவாங்க, பட்டை வந்து அணுகுவாங்க. ஓகேங்களா? ஒரு பொது உடைமையோட தான் பெண்கள் என்ன பண்ணுவாங்க, கல்யாணத்துக்கு வந்து பட்டுப்புடவை வந்து அணுகுவாங்க. ஸோ ஓகேங்களா? அதனால பொது உடைமை கவிஞர் அப்படின்னாலும் பட்டு தான் வரணும், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். அடுத்து உருவக கவி என அழைக்கப்படுபவர் யார்? உருவக கவி என அழைக்கப்படுபவர் யாருங்க, நான் காமராசர். ஓகேங்களா? ஸோ நான் காமராசர், காமராசரோட உருவத்தை பாருப்பா எவ்வளவு எளிமையா இருக்கு அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்லுவோம். ஓகேங்களா? நான் யார் சொல்றேன்னா நம்ம காமராசர் ஐயா வந்து சொல்றேன், அது நீங்க ஷார்ட்கட்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. காமராசரோட உருவத்தை பாரு எவ்வளவு எளிமையா இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. அப்போ உருவ கவிஞர் அப்படின்னா யாருங்க, காமராசர் தான் வந்து நம்மளுக்கு வரணும். அடுத்து அந்த கவி வீரராகவர். சரி, இவரை நம்ம படிச்சதே அப்படிதான் படிச்சிருப்போம், அந்த கவி வீரராகவர் அப்படின்னு தான் நம்ம வந்து படிச்சிருப்போம், அல்லது ஷார்ட்கட் சொல்லவும் தேவையில்ல. இருந்தாலும் நீங்க ஞாபகம் வச்சுங்க, அந்த வீரத்தை பாருப்பா அப்படின்னு சொல்றாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த வீரம் அப்படின்னா அப்ப அந்த கவி வீரராகவர் அப்படின்னா அந்த கவி அப்படின்னு அழைக்கப்படுபவர் வந்து வீரராகவர். அடுத்து உலக கவி என அழைக்கப்படுபவர் யார்? என்னதுங்க, உலக கவி. இதுதான் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இப்போ அப்படியே லைனா நம்ம பார்க்க போறோம். உலக கவி. ஸோ பார் அப்படின்னா வந்து எதை குறிக்கும், உலகத்தை தான் குறிக்கும். அப்போ உலகம் அப்படின்னாலே பார், பார்னா பாரதியார். ஓகேங்களா? உலகத்தை பார் ஷார்ட்கட்டு. அடுத்து அமரக்கவி, அமர்ந்து பார் ஷார்ட்கட், அமர்ந்து பார். ஸோ பார்னா பாரதியார். ஓகேங்களா? நான் சன்னுன்னு முடிஞ்சா பாரதிதாசன் ஞாபகம் வச்சு சொன்னேன், பார்னு வர தலைமை பாரதியார் ஞாபகம் வச்சுக்க போறோம். அப்போ அமர்ந்து பார். அடுத்து தேசியத்தை பார், தேசியத்தை பார். அப்ப தேசிய கவினா பாரதியார். அடுத்து நம்மளுக்கு கிடைத்த விடுதலையை பார், விடுதலை கவிஞர் அப்படின்னாலும் பாரதியார். அடுத்து வர கவிஞரை பார், வர கவிஞரை பார் அப்படின்னாலும் பாரதியார். ஓகேங்களா? அப்போ வரக்கவி அப்படின்னாலும் பாரதியார். இயற்கையை பார், என்னதுங்க, இயற்கையை பார், இயற்கை கவி அப்படின்னாலும் பாரதியார். சீட்டை பார், சீட்டு கவி அப்படின்னாலும் பாரதியார். ஓகேங்களா? அப்போ இதெல்லாமே நீங்க அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. உலகத்தை பார், தமிழை பார், அமர்ந்து பார், தேசியத்தை பார், விடுதலையை பார், வர கவிஞரை பார், இயற்கையை பார். இதெல்லாமே இந்த பார்ப்பார்ன்ற தலைவை எதை குறிக்குது, பாரதியாரை குறிக்குது. ஸோ நீங்க அப்படியே ஒரு ஷார்ட்கட் வச்சீங்கன்னா நீங்க என்ன பண்ணலாம், ஆப்ஷன் பார்த்து நீங்க ஈஸியா எடுத்துடலாம். அடுத்து பகுத்தறிவு கவி என அழைக்கப்படுபவர் யார்? ஸோ பகுத்தறிவு கவி அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா பகுத்தறிவின் சன், அதாவது பகுத்தறிவுடைய மகன் தான் யாருங்க, நம்ம பாரதிதாசன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இது வந்து இயற்கை கவி வந்து நான் தப்பா சொல்லிட்டேன். இயற்கை கவி வந்து பாரதிதாசன். ஓகேங்களா? ஸோ இயற்கை கவி வந்து பாரதிதாசன் அப்படின்னு வரணும், அதை மட்டும் நீங்க வந்து மறந்துடுங்க. அப்ப இயற்கையின் சன், இயற்கையோட அந்த மகன் தான் வந்து பாரதிதாசன். அதே போல பகுத்தறிவோட மகன் தான் பாரதிதாசன். ஏற்கனவே ஞாபகங்களா, புரட்சியின் சன், இயற்கையின் சன், பகுத்தறிவின் சன். இது மூணையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இது டைப்பிங்ல நான் வந்து தவறு பண்ணியிருக்கேன். ஏன்னா இயற்கை கவினா பாரதிதாசன் தான் வந்து குறிக்குது, சீட்டு கவினா பாரதியார். இது கரெக்ட் தான். ஓகேங்களா? ஸோ இது மட்டும் நீங்க பார்த்துக்கோங்க. அடுத்து நாமக்கல் கவி. இது நம்ம அங்கேயே பார்த்துட்டோம். காந்தி நாமக்கலுக்கு வந்து வே ராமலிங்கத்தை சந்திச்சாருன்னு. அப்ப காந்திய கவிஞர்னாலும் நாமக்கல் கவிஞர்னாலும் வே ராமலிங்கனார். குழந்தை கவி என அழைக்கப்படுபவர் யார்? குழந்தை கவி அப்படின்னா அழ வள்ளியப்பா. ஸோ குழந்தை எப்பவுமே என்ன பண்ணிட்டு இருக்கோம், அழுதுகிட்டே இருக்கும், வள்ளியை வந்து சமாதானப்படுத்துவோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப குழந்தை கவி அப்படின்னா அழ வள்ளியப்பா. அடுத்து நாஞ்சில் நாட்டு கவி என அழைக்கப்படுபவர் தேசிய விநாயகம் பிள்ளை. தழுவல் கவி அப்படின்னு அழைக்கப்படுபவர் தேசிய விநாயகம் பிள்ளை. ஓகேங்களா? ஸோ நீங்க நாஞ்சில் நாட்டுக்கு போனீங்கன்னா விநாயகரோட சிலையை பார்க்கலாம். அந்த விநாயகரோட சிலையை நீங்க என்ன பண்ண முடியும், தழுவி பார்க்க முடியும். தழுவுனா என்னதுங்க, ஸோ நம்மளால அணைச்சு ஒரு தழுவி பார்க்க முடியும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப நாஞ்சில் நாடுனா விநாயகர் சிலை ஞாபகம் வரணும், தழுவி பார்க்கலாம்னாலும் உங்களுக்கு விநாயகர் சிலை ஞாபகம் வரணும். அப்ப நாஞ்சில் நாட்டு கவினாலும் விநாயகர் அப்படின்றதுனால தேசிய விநாயகம் பிள்ளை, தழுவி பார்க்கலாம் அப்படின்றதுனால தேசிய விநாயகம் பிள்ளை. அது ரெண்டு நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. நாஞ்சில் நாட்டு கவிஞர் தேசிய விநாயகம் பிள்ளை, தழுவல் கவிஞர் தேசிய விநாயகம் பிள்ளை. புதுமை கவி, புதுமை கவினா வாணிதாசன். ஸோ நம்ம கடையில புதுசா ஒரு பொருளை பார்த்தா நம்ம என்ன பண்ணுவோம், வாணி அப்படின்னு வீட்டுக்கு வாங்கின்னு வந்துருவோம். அப்போ புதுமைனா வாணின்னு வீட்டுக்கு வாங்கின்னு வந்துருவோம். அப்போ புதுமை கவிஞர் அப்படின்னா வாணிதாசன். இது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அங்கே ஓமை வந்து சுரக்குதுன்னு சொல்லிட்டேன். சுரதா தன்மான கவி. சுரதா ஆமாங்க, எல்லாருக்குமே தன்மானம் என்ன பண்ணும், பயங்கரமா உள்ள சுரக்கும். அந்த தன்மானத்தை யாருன்னா சீனிட்டாங்கன்னா அந்த தன்மானம் பயங்கரமா சுரந்து அவங்களை என்ன பண்ணும், கோவப்பட வைக்கும். அப்ப தன்மானனாலும் சுரக்குதுன்னு வரணும், சுரதா. குழந்தை மனம் கொண்ட கவி அப்படின்னா கண்ணதாசன். யாருங்க, குழந்தை மனம் கொண்ட கவி அப்படின்னா கண்ணதாசன். சோ அப்போ நம்ம குழந்தை மனம் கொண்ட ஒரு ஆளை நம்ம என்ன பண்ணுவோம், எல்லாருமே கண்ணாங்க வாப்பா அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம், அன்பா அழைப்போம்.
அப்ப குழந்தை மனம் கொண்டவரா இருந்தா கண்ணா அங்க வாப்பான்னு சொல்லுவோம். அப்ப கண்ணதாசன், கண்ணா அப்படின்றதான் நம்மளுக்கான குழுவேடு. சூரிய கவி என அழைக்கப்படுபவர் அப்துல் ரஹ்மான். ஓகேங்களா, சூரிய கவி அப்படின்னு அழைக்கப்படுறாங்க அப்துல் ரஹ்மான். ஓகேங்களா, சோ சூரியகாந்தி பூவை ஒரு மான் சாப்பிட்டுச்சு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சூரியகாந்தி பூவை ஒரு மான் சாப்பிட்டுச்சு, அப்ப சூரிய கவி மான்னு வரணும், அப்ப ரகுமான். ஓகேங்களா, சூரியகாந்தி மான் சாப்பிட்டுச்சு, அவ்வளவுதான். நீங்க அதை க்ளூட் வச்சிருக்கீங்கன்னா நீங்க ஆப்ஷன் வந்து ரகுமான், அப்துல் ரகுமான் அப்படின்றத நீங்க எடுத்துடலாம். மக்கள் கவி என அழைக்கப்படுபவர் யார்? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். இதுவும் ரிப்பீட்டடா வருது, நம்ம முதல்ல டைப் பண்ணிட்டோம். ஸோ மக்கள் பட்டு விரும்புவாங்க அப்படின்றதையும் பார்த்தோம். அதே போல நம்ம மக்கள் வந்து பொது உடைமையாகவும் வந்து இருப்பாங்க அப்படின்றதையும் நம்ம வந்து பார்த்தோம். ஓகேங்களா, இதுவும் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். அடுத்து திவ்ய கவி என அழைக்கப்படுபவர் யார்? அடுத்து தெய்வ கவி என அழைக்கப்படுபவர் யார்? இது ரெண்டுமே யாரை குறிக்குதுங்க? பிள்ளை பெருமாள் ஐயங்கார குறிக்குது. ஓகேங்களா, சோ நீங்க பிள்ளை பெருமாள், அதாவது இந்த பெருமாள் கடவுள் பெருமாளை வந்து நீங்க பிள்ளையா பாக்குறப்போ எப்படி இருக்குமா? ஒரு திவ்யமா இருக்கும் அவரை பாக்குறதுக்கு. அதே போல பிள்ளை பெருமாளை பாக்குறப்போ ஒரு தெய்வீகமா இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ பிள்ளை பெருமாள் வந்து பாத்தீங்கன்னா திவ்யமா இருப்பாரு, பிள்ளை பெருமாள் வந்து தெய்வீகமா இருப்பாரு. அப்ப திவ்ய கவி தெய்வீக கவி எல்லாமே யாருங்க? ஐயங்கார், பிள்ளை பெருமாள் ஐயங்கார், பிள்ளை பெருமாள் ஐயங்கார் அப்படின்றதான் வந்து ஞாபகம் வரும். ஓகேங்களா, அப்படி இல்லை அப்படின்னா சோ ஐயருங்க. ஓகேங்களா, ஐயருங்க வந்து ரொம்ப திவ்யமா இருப்பாங்க. ஐயருங்க வந்து என்ன பண்ணுவாங்க? எப்பவுமே தெய்வத்தா கூட இருப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப ஐயங்கார் ஐயங்கார் அப்படின்றத நீங்க குழுவேடா எடுத்துக்கலாம். அடுத்து ஆஸ்தான கவி என அழைக்கப்படுபவர் நா காமராசர். வானம்பாடி கவி என அழைக்கப்படுபவர் நா காமராசர். ஏற்கனவே நம்ம ஒண்ணு பார்த்தோம், ஞாபகம் இருக்குங்களா? அவர் வந்து உருவக்கவி அப்படின்னு அழைக்கப்படுபக்கூடியவரும் வந்து நான் காமராசர் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம். அவரோட உருவத்தை பார்ப்பா காமராசர் எளிமையா இருக்காரு அப்படின்றத நாங்க ஷார்ட்கட் சொன்னேன். ஸோ ஆஸ்தான கவி, ஆஸ்தானனா வந்து ஒரு அமைதியா ஒரு அமரக்கூடிய இடமா தான் நம்ம ஆஸ்தானம் சொல்லுவோம். அப்ப ஆஸ்தானமா அமர்ந்து என்ன பண்றாரு காமராசர்? வானத்தை பார்த்து கவி பாடுறாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப ஆஸ்தானமா அமர்ந்து வானம் பார்த்து கவி பாடுறாரு. அப்ப ஆஸ்தான கவிஞர் அப்படின்னாலும் காமராசன், வானம் பார்த்து கவி பாடுறாரு வானம்பாடி கவி அப்படின்னாலும் காமராசன். ஸோ இதன் குழுவோட நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து சன்மார்க்க கவி, இதுக்கு ஷார்ட்கட் சொல்லவே தேவை. சன்மார்க்க சங்கம் அப்படின்னாலே நம்மளுக்கு ராமலிங்க அடிகளார், வள்ளலார் தான் ஞாபகம் வருவாரு. அடுத்து சந்த கவி அருணகிரிநாதர். இது ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ரொம்ப முக்கியம். சந்த கவி அப்படின்னா கிரி என்ன பண்ணாரு? சந்தைக்கு போனாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சந்தைக்கு யார் போனாரு? கிரி போனாரு. ஓகேங்களா, ஏன் கிரின்றவர் சொல்றாங்க வருது பாருங்க, அருணகிரிநாதர். ஓகேங்களா, அப்போ சந்தைக்கு கிரி போனாரு, அப்ப சந்தைனா சந்த கவி, கிரி போனாருன்னா அருணகிரிநாதர். அவ்வளவுதாங்க. அடுத்து விருத்த கவி. விருத்தா பாடுவதில் வந்து யாருங்க? வல்லவர் வந்து கம்பர். இதுக்கு ஷார்ட்கட்டே தேவையில்ல. விருத்தம் என்னும் முன்பாவிற்கு உயர் கம்பன் அப்படின்னு வந்து வரிகள் இருக்கு. அப்ப விருத்த கவி அப்படின்னா யாருங்க? கம்பரை தான் வந்து என்ன பண்ணுதுங்க குறிக்குது. அப்படின்னா உங்களுக்கு ஷார்ட்கட்டை சொல்றேன், கம்பு சாப்பிட்டீங்கன்னா விறுவிறுன்னு இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து மாம்பழக்கவி. எதுங்க? மாம்பழக்கவின்னு அழைக்கப்படக்கூடியவர் வந்து பார்த்தீங்கன்னா சிங்க நாவலர். மாம்பழக்கவின்னு அழைக்கப்படக்கூடியவர் வந்து சிங்க நாவலர். ஓகேங்களா, சோ மாம்பழத்தை வந்து சிங்கம் சாப்பிட்டுச்சு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மாம்பழத்தை சிங்கம் சாப்பிட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுங்க. அப்ப சிங்க நாவலர். மாம்பழத்தை சிங்கம் நாவால சாப்பிட்டுச்சு அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. மாம்பழம் சிங்க நாவலர், மாம்பழ கவினா சிங்க நாவலர். அடுத்து அமுத கவி அப்படின்னா உமரப்புலவர். அமுத கவினா யாருங்க? உமரப்புலவர். ஓகேங்களா, சோ அமுதா வந்து உருமுறா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ இது உமரு, நான் சொல்றது உருமுறு. ஓகேங்களா, இதுதான் சார் ஷார்ட்கட் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னா இல்லைங்க, நீங்க ஆப்ஷன் பாக்குறப்ப அது ஞாபகம் வந்துடும். அமுதா உருமுறா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப அமுத கவி அப்படின்னா உருமுறா, உருமுறால உமரு எங்க ஆப்ஷன் இருக்கும் நீங்க எடுத்துருவீங்க, உமர புலவர். ஓகேங்களா, அவ்வளவுதாங்க. ஓகேங்களா, சோ கண்டிப்பா இது உங்களுக்கு வந்து பயனுள்ளதா வந்து இருந்திருக்கும். ஸோ ஷார்ட்கட்டோட நம்ம சொல்லிக்கிறதுனால நீங்க இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆப்ஷன் பாக்குறப்ப கண்டிப்பா நீங்க வந்து எடுத்துருவீங்க. ஓகேங்களா, ஸோ தேங்க்யூ கைஸ். நம்ம சேனலுக்கு யாரா புதுசாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன்ல ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனடியாக வந்துட்டு இருக்கும். ஓகேங்களா, ஒரு பக்கம் நம்ம சோசியல் சயின்ஸ் ஹிஸ்டரி ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்கு. ஸோ அடுத்து நம்ம 2வது லெசன் பார்க்க போறோம். இதே போல நம்ம தமிழ்ல இன்னொரு டாபிக் வித் ஷார்ட்கட்டோட நம்ம வந்து பார்க்க போறோம். தேங்க்யூ கைஸ். அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். ஸோ அப்படியே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க.